வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் உள்ள மாவட்ட பாமக அலுவலகத்தில் பாமக மாவட்ட பொதுக்குழு கூட்டம் மாவட்ட தலைவர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சித்திரை முழு நிலவு மாநாட்டில் வேலூர் மாவட்டத்தில் இருந்து பாமக சார்பில் திரளானோர் கலந்து கொள்வது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை பகுதியைச் சேர்ந்த சிஆர்பிஎஃப் வீரரான ஜெயசிங் சத்தீஸ்கரில் மாரடைப்பால் உயிரிழந்தார். இந்நிலையில் அவரது உடல் சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் முன்னிலையில் அவரது சொந்த ஊரான அருமனையில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் களியில் அருகே சொகுசு கார் மோதி சாலையோரம் பேருந்துக்காக நின்று கொண்டிருந்த தெங்கம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜ் என்ற முதியவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக குளித்துறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து காரை பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மரக்குடி அருகே ஜெனிஃபர் என்ற கர்ப்பிணி பெண் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்ட நிலையில் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி உறவினர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து பல்வேறு கோணங்களில் கன்னியாகுமரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் ஜெனிஃபர் உயிரிழப்பிற்கு அவரது கணவரும் கணவரின் தாயும் தான் காரணம் எனவும் போலீசார் முறையான விசாரணை நடத்த வேண்டுமென உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். புதுச்சேரி பாகூர் கன்னியகோவில் பிரதான சாலையில் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியையிடம் தங்கச்சங்கிலியை மர்ம நபர்கள் பறிக்க முயன்ற சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் ஆசிரியர் விஜயலட்சுமி கணவர் கமல்தீன் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு செயின் பறிப்பில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே கபிலர் மலையைச் சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞர் மின்சார வாரிய அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த நிலையில் பூசாரிபாளையத்தில் மின்கம்பத்தில் ஏறி பழுதை சரி செய்த போது மின்சாரம் பாய்ந்ததில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து பரமத்தி வேலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளியில் இருந்து வெளிச்சந்தை நோக்கியவாறு ஒரே இருசக்கர வாகனத்தில் சிறுவர்கள் உட்பட 5 பேர் ஆபத்தை உணராமல் பயணித்துள்ளனர். இது குறித்தான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் இவர்கள் மீது காவல்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பிறந்தநாளை முன்னிட்டு மேலூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் மாபெரும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியின் போது கச்சராயிருப்பு கிராமத்தைச் சேர்ந்த மகேஷ் பாண்டி என்ற இளைஞர் காளை முட்டியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பயணிகள் நிழற்குடையில் பெயர் பலகை வைப்பது தொடர்பாக வத்திப்பட்டியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கும் ரெட்டிப்பட்டியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த நத்தம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் இதற்கு தீர்வு காணப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த நெய்க்குப்பி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் 100ஆண்டு விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் அரசு பள்ளி மாணவர்கள் சிலம்பம், கம்பு சுற்றுதல் உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்று தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்திய நிலையில் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியரை பாராட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அர்ஜுனன் உள்ளிட்டோர் பாராட்டு சான்றிதழும் நினைவு பரிசும் வழங்கினர். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் ஆலோசனை கூட்டம் அதன் தலைவர் செல்வ பெருந்தகை முன்னிலையில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கட்சியின் மேல்நிலை பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடக்கர் தற்போது கிராம கமிட்டி சீரமைப்பு பணிகள் 40% நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். We had a review meeting of all the zonal leaders who have been specially appointed for the formation and the constitution of the village committees. The exercise which is going on for over last 2 months.
நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இலங்கையில் இருந்து தாயகம் திரும்பிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வசிக்கும் ஆமைக்குளம் கிராமத்தில் காமன் கூத்து திருவிழா பாரம்பரிய முறைப்படி நடைபெற்றது. இவ்விழாவில் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டு ரசித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள குளத்தூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் 5 ஆண்டுகளாக பாழடைந்த நிலையில் காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் இந்து சமய அறநிலைத்துறையினரிடம் கோவிலை சீரமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவில் காம்பவுண்ட் சிதலமடைஞ்சு கிடந்து நாங்கள் அதை கட்டினோம். கோபுரமும் மரங்கள்லாம் முளைஞ்சி அப்படியே இருக்கு, ஒன்றும் பராமரிப்பே இல்லை. இதை அரசாங்கம் தகுந்த முறையில் செப்பனை அறநிலைத்துறை செவ்வனே சிறப்பு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள தனியார் கடையில் மர்ம நபர்கள் கதவை உடைத்து உள்ளே சென்று ஒரு செல்போன் மற்றும் 500 ரூபாய் பணத்தை திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இதுகுறித்து கடை உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் உளுந்தூர்பேட்டை போலீசார் அந்த மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே சொத்திற்காக தனது கணவரை அவரது குடும்பத்தினர் அடித்துக் கொன்றதாக கூறி இறந்தவரின் மனைவி பிறந்து 15 நாளே ஆன கைக்குழந்தையுடன் தனது கணவரை கொன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கணவரை கொன்றவர்கள் தன்னையும் கொலை செய்ய வாய்ப்புள்ளது என்றும் தனக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் கவிதா கோரிக்கை விடுத்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.